Namaste children, namaste to all. How are you? I hope that you are all fine at home. Okay. From today onwards we shall start the third term syllabus. That is the first unit is about green environment. Green environment. What is meant by environment? சுற்றுச்சூழல். Environment நம்ம சுற்றுச்சூழல். அதுதான் environment. Now, nature provides us a wonderful gift. இல்லையா? இயற்கை வந்து நமக்கு இந்த சுற்றுச்சூழல் இயற்கை வந்து நமக்கு தந்த அற்புதமான gift தான் இந்த environment. ஓகே? இப்போ நம்ம வந்து நமக்கு நிறைய வந்து நேச்சுரல் திங்ஸ் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதையெல்லாம் அழிச்சிடும் இல்லையா? நம்மளுடைய தேவைக்காக நம்ம ஃபேக்ட்ரிஸ் நம்மளுடைய தேவைக்காக நம்ம இதையெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஃபேக்ட்ரிஸில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம செய்யறதுக்காக இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசோர்ஸஸ்லாம் நம்ம அதைய அழித்து அதிலிருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸில் இல்லையா? when we are finished using these things they become waste இல்லையா? நிறைய திங்ஸ் வேஸ்ட் ஆகுது. நாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து என்ன ஆகுது, நம்ம நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதையெல்லாம் நிறைய வேஸ்ட்டும் பண்ணுறோம் இல்லையா? யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டுறோம். Waste is any object or material that has been used but is not wanted anymore. It is not useful to us because it is broken, worn out or cannot be used again. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணுறோம், தேவைப்படாதப்போ அப்படியே போட்டுறோம் இல்லையா? அதை நம்ம திரும்ப அதையே நாம் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இப்போ ஓன் அவுட்னா என்ன, கிழிஞ்சு போகிறது, அதை நம்ம கிழிஞ்சு போணுச்சுனாலும் அவ்வளோதான், பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் யூஸ் பண்ணுறது இல்லை, எந்த திங்ஸையும் இல்லையா? நவ் வேஸ்ட் கேன் பி எ சாலிட். அது வந்து அந்த வேஸ்ட் திங்ஸ் வந்து சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம், கேஸாகவும் இருக்கலாம் இல்லையா? and can come out from many places such as house, schools, markets, hospitals, shops இல்லையா? இந்த எல்லா இடத்துலையுமே வேஸ்ட் திங்ஸ் வருது. ஸ்கூல் ஆகட்டும், வீட்லி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எங்கேயா எல்லா இடத்துல இருந்தும், கடைகளில், ஷாப்ஸு, மார்க்கெட்டு, இங்கேருந்து எல்லா இடத்துலையுமே வேஸ்ட் இருக்குது, வேஸ்ட் திங்ஸ் வருது இல்லையா? இட் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட். அந்த வேஸ்ட்னால பொல்யூஷன் மே பி காஸ்ட் இல்லையா? பொல்யூஷன் இஸ் காஸ்ட், நாட் மேபி பொல்யூட்ஸ். இட் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட் இல்லையா? இப்போ தேவையில்லாத பொருள்லாம் போட்டு வச்சோம்னா அது என்ன ஆகுது, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதிக்குது இல்லையா? ஸோ இட் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட். Now, we shall see about waste management. What is that? Waste management. Waste management. இப்போ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. எப்படி இந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்றது, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட். இப்போ எல்லா பொருளையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்கோம்னா நமக்கு என்ன கச்சன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஷுட் செப்பரேட் த வேஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வேஸ்ட் செப்பரேஷன். ஓகே, now some one conversation is there with the teacher and students. Now listen, Srishtika is a girl. She is asking her teacher, madam, I see a lot of waste things in our surrounding. Is there any way we can reduce waste things? நம்ம சுற்றி நிறைய வேஸ்ட் திங்ஸ்லாம் இருக்குது, ஏதாவது வழி இருக்கா, இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் கேட்குறாங்க. Teacher is replying, yes, there are many ways to reduce waste. Reducing the waste is the first and most important step in waste management. Reducing the waste எப்படி குறைக்கிறதுங்கிறது தான் வந்து it is the first and most important step in the waste management. Now அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாம வேஸ்டான பொருள், அதாவது வேஸ்டையே குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. வாட் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேடம்? உடனே அந்த கேர்ள் கேட்குறாங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? What is waste management madam அப்படின்னு கேட்குறாங்க. It is the step we take to handle our waste and to make sure our environment does not get dirty and
polluted. நம்ம environment வந்து அழுக்காகாமையும் பொல்யூட் ஆகாமையும் இருக்கிறதுக்காக நாம எடுக்கக்கூடிய ஸ்டெப் தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் both biodegradable and non biodegradable waste. தெரியுதா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் both biodegradable and non biodegradable waste. Biodegradable, B-I-O-D-E-G-R-A, biodegradable and non biodegradable. Non-biodegradable waste. Waste management deals with both biodegradable and non-biodegradable waste. இப்போ biodegradable அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கற வேஸ்ட், மக்கி போகிறது. தெரியுங்களா? ஈஸியாக மக்கி போகிறது, அதுதான் biodegradable வேஸ்ட்னு சொல்லுவோம். தென் நான் பயோடிகிரேடபிள்னா மக்காத வேஸ்ட். தெரியுதா? அதெல்லாம் மக்காது. அதை என்ன பண்ணணும்? நாம ரீசைக்கிள் பண்ணணும், இல்லைன்னா ரீயூஸ் பண்ணணும், இல்லையா? அதை தான் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நவ் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேடம்? நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுதா? தென் நெக்ஸ்ட் ஒன். Yes, sure. There are 4 steps in waste management. They are separation of waste. Waste management la 4 steps irukku illaya. Adula first one வந்து separation of waste. First waste வந்து separate பண்றது. Then next வந்து waste collection and transportation. அந்த waste எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை transport பண்ணனும். Then third one வந்து waste recycling and composting. தெரியுதா? அதைய ரீசைக்கிள் பண்றது and composting பண்றது. Then next waste disposal. Fourth step is waste disposal. தெரியுதா? அப்ப separation of waste is the first step. தெரியுதா? first குப்பையை பிரிக்கணும், அதுதான் வந்து first step. Then next one வந்து waste collection and transportation. குப்பையெல்லாம் ஒண்ணா கலெக்ட் பண்ணி அதைய டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஒரு இடத்துக்கு அதை வந்து வேற இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது, அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். தென் தேர்ட் ஸ்டெப் வந்து வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங். இப்போ வந்து நம்ம பேப்பர்லாம் தேவையில்லாதெல்லாம் போட்டுருவோம், அந்த பேப்பரை அந்த அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். தெரியுதா? வேஸ்ட் ரீசைக்ளிங். தென் வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் த ஃபோர்த் ஸ்டெப். அதை வந்து குப்பைகளாம் வந்து அப்புறப்படுத்துறது, நம்ம இருக்கிற இடத்த நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது, அதுதான் வேஸ்ட் டிஸ்போசல். தீஸ் ஆர் த 4 steps involved in waste management. Okay, first is separation of waste, then second one is waste collection and transportation, third one is waste recycling and composting, and fourth one is waste disposal. Okay, now you take book page number 64. Book page number 64. Book page number 64 la first we shall see separation of waste. Book page number 64 la separation of waste. வேஸ்ட் இப்போ நம்ம எப்படி நம்ம வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுறது அப்படின்னா, ஹியர் யூ கேன் சி 3 bins in your book. பாருங்கள், க்ரீன் பின், ப்ளூ பின், ரெட் பின் இருக்குது. இப்போது இந்த க்ரீன் பின்னில் என்ன போடணும் அப்படின்னா பயோடிகிரேடபிள், ஈஸியாக மக்கி போகிற பொருள்லாம் இதில் போடணும். தென் ப்ளூ கலரில் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதெல்லாம் ப்ளூ கலர் பின்னில் போடலாம், பேப்பரு பிளாஸ்டிக் இதெல்லாம் போடலாம். தென் நெக்ஸ்ட் வந்து நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட், அதை ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருள்லாம் இந்த ரெட் கலர் பின்ல போடணும். ஓகே, நவ்
This is a very important step in waste management. It means to sort or divide the waste into different waste bins. Each bin should have different types of waste. It is good to separate waste in 3 different bins. இல்லையா? green bin, இப்போ green binல biodegradable waste, blue for recyclable waste and red for non-recyclable waste. That can be classified and recyclable as non-biodegradable waste can be classified as recyclable and non-recyclable. இப்போ biodegradable waste வந்து green color binல போடுறோம், non-biodegradable waste வந்து அதையே ரெண்டா பிரிக்கிறோம். எதையே ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ப்ளூ கலர் பின்ல போடணும், எதை ரீசைக்கிள் பண்ண முடியாதோ அதைய வந்து ரெட் கலர் பின்ல போடுறோம். புரியுதா? இப்போ இது பயோடிகிரேடபிள் வேஸ்ட், இது ரெண்டும் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். புரிஞ்சுதா? இது ரெண்டும் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை தான் recyclable waste, non-recyclable waste ன்னு ரெண்டா you can separate and you have to put it in that box. Then next one is waste collection and transportation. Waste collection and transportation. Waste collection and transportation. இங்க பாருங்க, listen. இப்போ வேஸ்ட் கலெக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம், அந்த குப்பை வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம போடுவோம். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு அதை நம்ம டிரான்ஸ்போர்ட், அதாவது அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இட் மூவ்ஸ் ஃப்ரம் அவர் பிளேஸ். ஸோ தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். புரியுதா? listen, once we separate our waste in our homes and schools, it is important to keep it ready to be picked up by our municipality or corporation. இல்லையா? அந்த வண்டி தள்ளிட்டு வருவாங்கல்ல, வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா, here it is given. தெரியுதா? now picking up the waste is called waste collection. பிக்கிங்னா நான் எடுக்கிறது, ஒவ்வொரு இருக்கிறது இல்லையா, அதான் பிக்கிங்னு சொல்லி சொல்றது, எடுக்கிறது, குப்பையெல்லாம் எடுக்கிறது, அதான் picking up. then moving the waste from one place to another is called transportation. Okay, now the next step, that is third one. This is the first one and this is second. Then third one is waste recycling and composting. Waste recycling. Recycling and composting. Waste recycling and composting. இப்போ biodegradable waste is taken to a place where it can be converted into compost. இல்லையா? அதை ஏன் மக்க வைக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ biodegradable waste. Then compost is food for plants and helps to make our soil healthy. இப்போ அதையெல்லாம் நம்ம செடிக்கெல்லாம் போட்டோம்னா என்ன வரும், அது சரி, செடியெல்லாம் என்ன நல்லா வளரும், சாயிலும் நல்லா ஃபெர்டைலாக இருக்கும். தென் நவ் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தட் கேன் பி டர்ன்ட் இன்டு சம்திங் நியூ, that is recyclable waste and valuable is taken to recycling factory. இப்போ நம்ம வேஸ்ட் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் போடுறோம்ல, பழைய பேப்பர்லாம் போடுறோம் இல்லையா, அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் நியூ திங்ஸ், நியூ பேப்பர்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் உடஞ்சிருக்கு இல்லையா, அதையெல்லாமும் ரீசைக்கிள் பண்ணி புதுசாக வந்து திங்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. So that is called recycling. Okay, now fourth one is waste disposal. Waste disposal. For waste disposal, here listen, the waste that cannot be recycled needs to be sent for final disposal. எந்த பொருளை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாதோ அதைய வந்து ஃபைனலாக டிஸ்போசல், அதாவது இந்த குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் கொட்டுறது, அதுதான் வேஸ்ட் டிஸ்போசல். This waste is sent to an open dump or landfill. ஒரு காலியான இடத்துல கொண்டு போய் கொட்டுவாங்க, தெரியுதா? Like this, here இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க.
open landfill, open dump, அப்படியே குப்பையை அப்படியே கொட்டுறது. Here you can see what are that toxic materials என்னென்ன வருது அதெல்லாம் you can see in your book. Okay, now one activity is given there. You see, write the waste management process in the correct order. இங்க மாறி மாறி கொடுத்திருக்காங்க. You have to write it in correct order. First என்ன வரும்? Waste separation. Next waste collection and transportation. அடுத்தது waste recycling and composting. Then fourth one is waste disposal. You have to write here. தெரியுதா? You have to write here. அது உனக்கே தெரியும். இதே ஆர்டர்ல எழுதிக்கலாம். That's all. Then you turn the next page. That is book page number 66. Listen. How can we manage waste at home? நம்ம வீட்ல எப்படி waste manage பண்றது அப்படினா ராகுல் கேக்குறாங்க. Teacher is explaining there are many things we and our family can do to manage waste at home. 3 R's helps to manage waste. 3 R's. Here you see 3 R's அப்படினு கொடுத்திருக்காங்க. 3 R's னா என்ன அப்படினா பாரு, first R என்ன அப்படினா reduce. First R is reduce. R-E-D-U-C-E, reduce. Then second R, what does it means? Reuse. R-E-S-U-S-E. R-E-U-S-E, reuse. Then third one is recycle. R-E-C-Y-C-L-E, recycle. These are the 3 R's. 3 R's refers to reduce, reuse, recycle. Reduce, reuse, recycle. The 3 R's refers to reduce, reuse, recycle. Okay, now the 3 R's stands for reduce, reuse, recycle. We must first reduce, then reuse, and finally recycle. They are in this order to help us remember what to do the first. தெரியுதா? நம்ம first என்ன பண்ணுவோம்? First waste வந்து குறைக்கணும், reduce பண்ணணும். அப்படி குறைச்சிட்டோம். அது என்ன பண்ணுவோம்? We have to, second step is we have to reuse that one. Then third step is recycle. Okay, third step is recycle. அப்ப இதில இருந்து என்ன தெரியுது அப்படினா நாம எதை ரீயூஸ் பண்ண முடியுமோ, எதை ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எதை ரீயூஸ் பண்ண முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாதோ அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. So we have to reduce the waste. Okay, now the 3 R's கொடுத்திருக்காங்களா? The 3 R's you see in your book. 3 R's கொடுத்திருக்காங்களா? Reduce is to make or use less materials. Okay, this is to make, buy and use things that create less waste. It is the best thing to do first, and it is easy to ask yourself, how can I make less waste? Some examples are given below. You can buy a refill pen and change the refill only when the ink is used up. இல்லையா? ரீஃபில் பென்னில் வந்து நம்ம வந்து அந்த ரீஃபில் தீர்ந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துட்டு நம்ம அதில் வேறு ரீஃபில் போட்டு எழுதலாம். Then while shopping with your parents, you can carry a cloth bag. In this way you can avoid buying plastic carry bags. கடையில் நம்ம ஏதாவது பொருள் வாங்க போனோம்னா நாம் ஒரு கிளாத் பேக் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா நாம் வாங்குகிற திங்ஸை வந்து அந்த கிளாத் பேக்லேயே போட்டு தர சொல்லி வாங்கிட்டு வரலாம். அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க வந்து பாலித்தீன் பேக், அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு தருவோம். அப்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறதா இருக்கு இல்லையா? ஸோ we should reduce that one. Then if you want chips, try to reduce plastic waste by buying chips from a local sweet shop in your snacks box. அந்த இப்போ நம்ம சிப்ஸ் வாங்குகிற கடையில் அப்படின்னா அவங்க வந்து கவரில் போட்டு தருவாங்க இல்லையா? நாம் என்ன பண்ணலாம்? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்குகிற சிப்ஸை வந்து அந்த பாக்ஸ்லேயே போட்டு தர சொல்லி வாங்கலாம். Then Tamil Nadu has many bazaars which sell food in bulk. You can reduce waste by buying things from a bazaar instead of a small shop. Okay, then now one activity is given there in book page number 67.
Book page number 67. Using old water bottles, make different things such as bird feeder, flower vase, pen holder and wall hanging as shown below. Here the pictures, that is the models were given. In the mari you should do. This is the homework to you. இதை வந்து நீ வீட்டிலே ஈஸியாக அந்த பொருளில் கிடைக்கும். ஓல்டு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இதையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூ ஹாவ் டு டூ. தெரியுதா? ரீயூஸ். திஸ் இஸ் த ஹோம்வொர்க் given to you. This is the homework given to you. That is the homework. Homework என்னன்னா book page number 67. Activity. Book page number 67, activity. Okay, the activity you should do. That is the homework given to you. Okay, reuse is using a thing repeatedly for the same or for another purpose. By reusing, we throw away less waste and do not dispose of it in a dump. Reuse saves money, energy and time. Here are some examples of how you can reuse materials at home. இப்போ நம்ம reuse பண்ணுறதுனால நம்ம மணியும் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது, டைமும் சேவ் ஆகுது இல்லையா? It is given here. The remaining things we shall see it in the next class. You do this activity as homework. Anyone you should do. Okay. Dhanyavad to all. Okay. Dhanyavad.